காலேஜ் ஃபுல்லாக அரியர் தான். அது என்ன காலேஜில் ஏதாவது அரியரா? காலேஜ் ஃபுல்லாக அரியர். இப்போ அவர்கிட்ட கேட்டிங்கன்னா சபை நாகரிகம் கருதி சில விஷயங்கள்லாம் சென்சார் பண்ணி இப்படி சொன்னாங்க. ஆனால் நீங்கள் என்கிட்ட கேட்ட நாளே சொல்கிறேன்னு இது தயவு செய்து இதை யாரும் மோட்டிவேஷனாக எடுத்துக்காதீங்க. காலேஜ் முடிக்கும் போது 35 சார் 40 35 40 பேப்பரோ அரியர் இருந்தது. அதாவது மொத்த இன்ஜினியரிங்லேயே 40 தான். நான் பாஸ் ஆனது ஒன்று லேபு மட்டும்தான். அந்த லேபும் கெமிஸ்ட்ரி லேப் போயிட்டு ஃபிசிக்ஸ் லேப் போகிறதுக்குள்ளே வாடா கேன்டீன் போகணும்னு கூட்டு போயிட்டாங்க. அதனால் அதுலேயும் ஃபெயிலு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சார் தான் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது எங்கள் அம்மா அப்பாவை விட நான் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும்னு இது பண்ணதே எங்கள் சார் மட்டும்தான். ஆனால் அவருக்கு என்னை பற்றி தெரில இன்னும். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், அரியர் வைக்கும் போது நல்லாயிருக்கும். அதான் இது உண்மையிலே எனக்கு பர்சனலாக ஃபீல் நான் சொல்கிறேன். இந்த அரியர்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம்ல, வீட்டுக்கு போனால் இந்த சாட்டர்டே சண்டேயில் இது அரியர்லாம் வீட்டில் ஷேர் பண்ணும்போது அப்பாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவார். திடீர்னு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாங்க. இதை ஃபீல்லாம் பயங்கரமாகி படிக்கணும்டா அப்படின்ற மாதிரி தான் திங்கக்கிழமை காலேஜுக்கு போகும். அப்போ இவனுங்க யார் மூஞ்சிலையும் முழிக்கக்கூடாதுன்ற எண்ணம் இங்கே இருக்கிற பல பேருக்கு இருந்திருக்கும். ஆனால் உள்ளே நுழைஞ்சோடனே 2 மூஞ்சிங்க வரும். என்னத்தை படிச்சுக்கிட்டு வாட்டி கிடைக்கு போவோம் அப்படின்னோடனே அப்பா அழுதது பறந்துடும், அம்மா பேசுனது கரைஞ்சிரும். கடைசியில் நானும் டீக்கரில் உட்காந்து அக்கௌண்ட் எகிரிடும். இப்படி ஆயிடுது. அதனால் இது எனக்கு மட்டும் நடந்துச்சா இல்லை உங்கள் எல்லாருக்குமே அப்படி நடந்திருக்கா? எனக்கு தெரிஞ்சு அந்த வெளியில வான்னு கூப்பிட்டதே நீயா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். சார் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. இங்க அச்சோடிலாம் கூப்பிடாதீங்க, திட்டிடுவாரு அவரு. ஆஹா, நல்ல விஷயமா இருக்கு. பட் இது அவர் பேசுறதுக்கு முன்னாடி திட்டிட்டு தான் பேசுவார். காலேஜ் ஃபுல்லா அரியர் தான். அது என்ன காலேஜில் ஏதாவது அரியரா? காலேஜ் ஃபுல்லா அரியர். இப்போ அவர்கிட்ட கேட்டிங்கன்னா சபை நாகரிகம் கருதி சில விஷயங்கள்லாம் சென்சார் பண்ணி இப்படி சொன்னாங்க. ஆனால் நீங்கள் என்கிட்ட கேட்ட நாளே சொல்கிறேன்னு இது தயவு செய்து இதை யாரும் மோட்டிவேஷனாக எடுத்துக்காதீங்க. காலேஜ் முடிக்கும் போது 35 சார் 40 35 40 பேப்பரோ அரியர் இருந்தது. அதாவது மொத்த இன்ஜினியரிங்லேயே 40 தான். நான் பாஸ் ஆனது ஒன்று லேபு மட்டும்தான். அந்த லேபும் கெமிஸ்ட்ரி லேப் போயிட்டு ஃபிசிக்ஸ் லேப் போகிறதுக்குள்ளே வாடா கேன்டீன் போகணும்னு கூட்டு போயிட்டாங்க. அதனால் அதுலேயும் ஃபெயிலு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சார் தான் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது எங்கள் அம்மா அப்பாவை விட நான் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும்னு இது பண்ணதே எங்கள் சார் மட்டும்தான். ஆனால் அவருக்கு என்னை பற்றி தெரில இன்னும். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், அரியர் வைக்கும் போது நல்லாயிருக்கும். அதான் இது உண்மையிலே எனக்கு பர்சனலாக ஃபீல் நான் சொல்கிறேன். இந்த அரியர்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம்ல, வீட்டுக்கு போனால் இந்த சாட்டர்டே சண்டேயில் இது அரியர்லாம் வீட்டில் ஷேர் பண்ணும்போது அப்பாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவார். திடீர்னு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாங்க. இதை ஃபீல்லாம் பயங்கரமாகி படிக்கணும்டா அப்படின்ற மாதிரி தான் திங்கக்கிழமை காலேஜுக்கு போகும். அப்போ இவனுங்க யார் மூஞ்சிலையும் முழிக்கக்கூடாதுன்ற எண்ணம் இங்கே இருக்கிற பல பேருக்கு இருந்திருக்கும். ஆனால் உள்ளே நுழைஞ்சோடனே 2 மூஞ்சிங்க வரும். என்னத்தை படிச்சுக்கிட்டு வாட்டி கிடைக்கு போவோம் அப்படின்னோடனே அப்பா அழுதது பறந்துடும், அம்மா பேசுனது கரைஞ்சிரும். கடைசியில் நானும் டீக்கரில் உட்காந்து அக்கௌண்ட் எகிரிடும். இப்படி ஆயிடுது. அதனால் இது எனக்கு மட்டும் நடந்துச்சா இல்லை உங்கள் எல்லாருக்குமே அப்படி நடந்திருக்கா? எனக்கு தெரிஞ்சு அந்த வெளியில வான்னு கூப்பிட்டதே நீயா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். சார் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. இங்க அச்சோடிலாம் கூப்பிடாதீங்க, திட்டிடுவாரு அவரு. ஆஹா, நல்ல விஷயமா இருக்கு. பட் இது அவர் பேசுறதுக்கு முன்னாடி திட்டிட்டு தான் பேசுவார்.